ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மாறன் வீரால எப்படியோ மாறனும் வீராவும் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்க வள்ளி. ஆனால் ஒரு குண்டு தூக்கி போடுறாரு ராமச்சந்திரன். இதை பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணிடுங்க, லைக்கையும் தட்டி விட்டுருங்க. வள்ளி திஷ்டிலாம் சுற்றி போடுறாங்க. திஷ்டி சுற்றி போட்டுட்டு இந்த வீட்டில் இருக்க கண்ணெல்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொண்டு போய் அந்த திஷ்டி சுத்தத்தை ஊற்றிட்டு இனிமேல் எல்லாம் நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளுக்கு போகிறங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா டே 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 இருடா இருடா நீங்கள் தனித்தனியா போறீங்க, டே மாறா வீர கையை பிடிச்சிட்டு போடா அப்படின்னு சொல்றாங்க வள்ளி. அதை கேட்டோன்னே இவ எதுக்கு என்னை கூட்டிட்டு வந்தானே தெரியல. திடீர்னு ஏழ்றா ஆட்டோலன்னா நானும் ஏறிட்டேன், இங்க கொண்டு வந்து வேற நிறுத்திட்டா. இதுல வேற அத்தை என்ன கையை வேற பிடிக்க சொல்லுது. கையை பிடிச்சி அடிப்பால என்னமோ தெரியலையே அப்படின்னு திருத்தன்னு முழிச்சிட்டு இருக்காரு மாறன். கையை பிடிச்சுக்கடா அப்படின்னு வள்ளி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. அட நீ வேற சும்மா ரத்த அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காரு மாறன். அப்போ என்னங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க வீரா. யார் இது அப்படின்னு அங்கேயும் இங்கே திரும்பி பாக்குறாரு. யார கூப்பிடுற அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு. எங்க கையை பிடிச்சுக்குங்க அப்படின்னு சொல்றாங்க வீரா. அதை பார்த்தோன்னே அவங்க அக்கா கண்மணிக்கு பயங்கர செம்ம டென்ஷன் ஆகுது. இதுல வேற வீரா என்ன பண்றாங்கன்னா மாறனோட கையை பிடிக்கிறாங்க. அப்படியே பிடிச்சு வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. கையை பிடிச்சிட்டு உள்ள வர்றாங்க. நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்துல வர்றாரு ராமச்சந்திரன். நான் என்னென்ன பண்ணிட்டு இருக்க, நீ அவனை வரக்கூடாதுன்னு சொன்னா, ஆனா இவங்க ரெண்டு பேரும் தானே வர்றாங்க, இதுல என்ன தடுதல் பண்றதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வள்ளி. ஏமா என்னாச்சுமா உனக்கு, ஏன் நீ அவன் கையை பிடிச்சிட்டு வர்ற, இங்க உன்னோட வாழ்க்கையை எப்படி சரி பண்றதுன்னு சொல்லி நாங்க இங்க யோசனை பண்ணிட்டு இருக்கிறோம். ஏமா உனக்கு என்னம்மா ஆச்சு, நல்லா தானே இருந்த, அது இவ கூட போய் வந்திருக்கிற, யாராச்சும் உன்னை கம்பல் பண்ணாங்களாமா சொல்லுமா. ராமச்சந்திரன் சொன்னோடனே வீரா சொல்றாங்க மாமா இல்ல மாமா, யாரு கம்பல் பண்ணியும் நான் வரல, நானே தான் முடிவெடுத்து வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டோன்னா நீ பாத்தியா எத்தனை தடவை நீங்க மாமானு கூப்பிடுன்னு சொல்லியிருக்கீங்க, அப்ப எல்லாம் அவ சாருன்னு தான் கூப்பிடுவா, இப்ப பாருங்க மாமானு கூப்பிடுறா அப்படின்னு சொல்றாங்க வள்ளி. அடச்சி நீ முதல்ல சும்மா இரு, எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அப்படின்னு திட்டாரு ராமச்சந்திரன். மாமா வள்ளி அம்மாக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அவங்க எந்த இதுவுமே கம்பல் பண்ணல, இது நானா தான் முடிவெடுத்தேன், வள்ளி அம்மாவும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அதே மாதிரி உங்க பையனுக்கும் இந்த முடிவெடுத்ததுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, இதை நானே தான் முடிவெடுத்து வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு என்னம்மா பேசிட்டு இருக்கிற, வழக்கமா ஒரு மருமக இந்த வீட்டுக்கு வர்றான்னா எவ்வளவு கோலாகலமா இந்த தெருவுக்கே சாப்பாடு போட்டு, அதுவும் ஒன்ன மாதிரி ஒரு மருமக வர்றான்னா எவ்வளவு சந்தோஷமா இருப்போம், ஆனா இப்படி வந்திருக்கியம்மா எனக்கு மனசு கஷ்டமா இருக்குதுமா, அது இவனை போய் அப்படின்னு சொல்றாங்க ராமச்சந்திரன். ஏமா இப்படி பண்ண, எனக்கு மனசு கஷ்டமா இருக்குமா அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் சொல்றாங்க. மாமா உங்க பையன் என் கழுத்துல தாலி கட்டிட்டாரு, ஊரு பூரா தெரிஞ்சிருச்சு, எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு மாமா, இது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு, அதனாலதான் அப்படின்னு வீரா சொல்லும் போது என்னடி மனசு கஷ்டமா இருக்கு, என்னடி பண்ண, என்னடி தாலி கட்டின, அவன் என்ன உன்னோட சம்மதத்தோட தாலி கட்டினானா, அன்னைக்கு என்னடா அப்படி பேசுறேன், இன்னைக்கு வந்து வேற ஒண்ணு பேசிட்டு இருக்க, அப்ப என்னடி சொன்ன, எனக்கு இந்த சொசைட்டி பத்தி கவலையே இல்ல, அவன் எனக்கு புருஷனும் கிடையாது, நான் பொண்டாட்டியும் கிடையாது, நான் அவன் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த, இப்ப என்னடி இப்படி வந்து பேசிட்டு இருக்கா அப்படின்னு செம்ம கண்ணல தான் பேசிட்டு இருக்காங்க. கண்மணி எதுவுமே பேசல. வீரா இதெல்லாம் பார்த்துட்டு கண்மணி சொல்றாங்க, மாமா இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க தங்கச்சி தான், அடிக்கடி போய் இவங்க தான் பேசி கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க மாமா. கண்மணி பதட்டப்படாத கண்மணி, நான் எல்லாம் தெரிஞ்சுதான், நான் யாரு என்ன ஏதுன்னு எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன், நீ யாருன்னு தெரியும், இவன் யாருன்னு தெரியும், நான் யாருன்னு தெரியும், எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. வீரா இவன் யாருன்னு தெரிஞ்சும் அது இவனை கட்டிக்கிறதுக்கா நாங்க இவ்வளவு பாடுபட்டோம், இவனை போய் கட்டிட்டு வந்து என்னடியா அப்படின்னு சொல்றாங்க. கண்மணி எனக்கு இவரு யாருன்னு தெரியும், நீ யாருன்னு தெரியும், இந்த குடும்பத்துல இருக்க எல்லார பத்தியுமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. வீரா ஒண்ணுமே பேச முடியல, கண்மணி பேசாம இருக்காங்க. அப்ப வள்ளி சொல்றாங்க, சரி ரெண்டு பேரும் அப்பா கால விழுங்க அப்படின்னு சொல்றாங்க. மாறன் வீராவை பாக்குறாங்க. வீரா கால விழுகலாம் வா அப்படிங்கிற மாதிரி கஞ்சாட காமிக்கிறாங்க. ஓகேடா அப்படின்னு சொல்லி கால விழுக போறாங்க. விழுக போகும்போது பாத்தீங்கன்னா இல்லம்மா இருமா அப்படின்னு சொல்றாரு ராமச்சந்திரன். உன்னை ஒரு காலத்துல உன்னை மருமகளா ஆக்கணும்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நினைச்சது உண்மைதாம்மா, ஆனா இப்படி ஒருத்தனுக்கு நீ பொண்டாட்டியா வருவேன்னு நினைச்சும் கூட பாக்கலாமா. இப்ப சொல்றேன், இந்த வீட்டுல இருக்கவங்க யாருமே உங்ககிட்ட பேச மாட்டாங்க, இது என்னோட ஆர்டர் அப்படின்னு சொல்றாங்க. என்னடா இது இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் திருத்த முழிச்சிட்டு இருக்காங்க. அப்பா என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ராகவன் பார்த்துட்டு இருக்காரு. அப்படி மீறி யாராச்சும் பேசுனீங்கன்னா
நான் கிளம்பிடுவேன், இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ராமச்சந்திரன், நான் என்னென்ன இப்படி பேசிட்டு இருக்க, உங்களும் எனக்கு தெரியாதா? வீராவை அவ்வளோ நல்ல பொண்ணா பெத்த பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்ட, போற பக்கம் வர்ற பக்கம் எல்லாம் அவளை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்த, நீயே இப்படி பேசுற? இங்க பாரு வள்ளி, அது பெத்த பொண்ணா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் அவங்கள நல்வழியில கொண்டு போறதுக்கு தான் பண்ணுவோம். ஆனா அவங்க தப்பு செய்யும் போது அவங்க பண்றது எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டா அவங்க நல்ல பேரண்ட்ஸ் கிடையாது. நான் அது இல்லைன்னா மாற நிறுத்து வள்ளி, நீ என்னதான் சொன்னாலும் அவங்கள ஏத்துக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. இவங்க கூட நான் இனிமேல் பேசவும் மாட்டேன், யாரும் பேசவும் கூடாது. அப்படி பேசுனாங்கன்னா யாராச்சும் என்ன மறந்துடணும். இவங்களும் இந்த வீட்டில் இருக்கிற மேஜர், கட்டல், பீரோ மாதிரி ஒரு ஆப்ஜெக்டா இவங்களும் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. வள்ளி அண்ணா அப்படின்னு கூப்பிடுறாங்க. மறுபடியும் திருப்பி வந்தவர் சொல்றாரு, டே சத்தியமா சொல்றேன், நீ செஞ்சிட்டு இருக்க அராஜகத்துக்குலாம் கண்டிப்பா ஒரு நாள் அனுபவிப்பா அப்படின்னு சொல்றாரு. ராமச்சந்திரன் சூழ்நிலை தெரியாம இவர் வேற வளரிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. மாறன் செம்மையான கோவத்துல இருக்காரு. ராமச்சந்திரன் நல்லா திட்டி விட்டுட்டு அங்க இருந்து போயிடுறாரு. கண்மணி சொல்றாங்க, இத்தனை நல்லது சொல்றேன், ஏன் நீ கேட்கவே மாட்டியா வீரா? கண்மணி, யாரு நல்லது சொன்னாலும் நான் கேட்பேன், ஆனா கெட்டது சொன்னா கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். அப்பனா நான் கெட்டது சொல்றேனா வீரா அப்படின்னு கண்மணி கேட்கும் போதே, ஐயோ இவ ஒருத்தி ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நீ வா வீரா அப்படின்னு சொல்லி வீராவை கூப்பிட்டுட்டு அங்க இருந்து உள்ள கூட்டிட்டு வந்துடுறாங்க. உள்ள கூட்டிட்டு வரும்போது வீரா அப்படியே கண்மணியை முறைச்சு பார்த்துக்கிட்டே வர்றாங்க. அப்புறம் வலது காலை எடுத்து வச்சு உள்ள வர்றாங்க. சாமிக்கு முதல்ல விளக்கேத்துவான்னு கூட்டிட்டு வந்து விளக்கேத்த சொல்றாங்க. வீராவை வள்ளி விளக்கேத்துறாங்க. டேய் சாமி கும்பிடுறா, பெப்பரப்பா நின்றுட்டு இருக்கா அப்படின்னு திட்டுறாங்க வள்ளி. அதுக்கப்புறம் மாறன் சாமி கும்பிடுறாரு. அதுக்கப்புறம் மாறனோட அம்மா கிட்ட போய் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள கும்பிட சொல்லிட்டு வள்ளி வேண்டிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் மாறனை பார்த்துட்டு இருந்தீங்க, இப்போ இனிமேலும் வீராவை நல்லா பத்திரமா பார்த்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாறன் நினைக்கிறாரு, நான் என்னத்த சொன்னேன், என்ன செஞ்சேன், எப்படி இவன் மனசு மாறினா? அவன் மனசு மாறுற மாதிரி ஒண்ணும் நடக்கவே இல்லை, வேற ஏதோ பெரிய விஷயம் அவன் மனசை மாத்திருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. இதுல வேற பாத்தீங்கன்னா மாறன் வீரா ரெண்டு பேரும் வள்ளி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அதை பார்த்தோன்னே செம்ம காண்டாகுறாங்க. ராஜேஷ் அம்மாவும் கண்மணியும் ராகவன் கார்த்தி ரெண்டு பேருக்கிட்ட, டேய் இவனுக்கு வாழ்த்து சொல்லுங்கடா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க ரெண்டு பேருமே எதுவுமே பேசல, அங்கிருந்து போயிடுறாங்க. ஏன்னா ராமச்சந்திரன் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுமே பேசல. அதை பார்த்துட்டு, அது ஒண்ணுமில்லம்மா, இவங்களுக்கு கடையில் ஏதாச்சும் அண்ணன் வேலை சொல்லியிருக்கோம் அதான் போறாங்க அப்படின்னு சொல்லி மழுப்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டை சுத்து காமிடா, போடா போ அப்படின்னு சொல்றாங்க. போகாம திரு நின்றுட்டே இருக்காங்க. டே கையை பிடிச்சி கூட்டிட்டு போடா அப்படின்னு சொன்னோடனே பாத்தீங்கன்னா வீரா கையை பிடிச்சி மாறன் கூட்டிட்டு போறாங்க. அதை பார்த்தோன்னேவே கண்மணிக்கு பயங்கர கோவம், செம்ம கடுப்புல இருக்காங்க. வீராவை கூப்பிட்டுட்டு மாறன் ரூமுக்கு போறாரு. ரூமுக்கு வந்தோடனேவே மாறன் சொல்றாரு, இதுதான் நம்ம வசந்த மாளிகை, இத்தனை நாள் நான் தனியா இருந்தேன், இனிமேல் நீயும் நானும் ஒன்னா இருக்க போறோம். ஆமா வந்ததுல இருந்து எனக்கு ஓடிட்டே இருக்கு மனசுக்குள்ள, ஆமா நீ எப்படி இப்படி மனசு மாறின? நானும் தர்ணா பண்ணி பார்த்தேன், சாப்பிடாம வீதியிலே உட்காந்து பார்த்தேன், ஆனா எத்தனையோ செஞ்சும் நீ அசரவே இல்லை, இப்போ இப்படி நீ மனசு மாறின? நானும் திரும்ப யோசனை பண்ணுறேன் வீரா, ஆனால் உனக்கு மனசு மாறுற மாதிரி இன்சிடெண்ட் எதுவுமே நான் கிரியேட் பண்ணவே இல்லையே வீரா. ஒருவேளை இப்போ இருக்கிறதெல்லாம் மறந்து பழசெல்லாம் ஞாபகம் வந்து ஒரு ஸ்பார்க் அடித்து எல்லாமே ஞாபகம் வந்து, ஐயோ நம்ம மாற ரொம்ப நல்லவனாச்சே அப்படின்னு சொல்லி நீ மாறிட்டியோ என்னமோ அப்படின்னு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா முறைச்சி பார்க்குறாங்க வீரா மாறனை. சரி அது இல்லை, ஒருவேளை கடவுள் ஏதாச்சும் வந்து உனக்கு அட்வைஸ் பண்ணாங்களோ? நான் சொல்லியும் சரி, என் அத்தை சொல்லியும் சரி, எதுக்குமே மனசு மாறாத நீ திடீர்னு மனசு மாறிட்டியா, அதான் கேட்டேன். என்ன ஒரு மாதிரி கடுப்பாகவே இருக்கேன். புரிஞ்சு போச்சு. புதுசாக வீட்டுக்கு வந்திருக்கேன், இங்கே எப்படி இருக்குமோ என்னமோன்னு சொல்லி பயந்துட்டு இருக்கேன். இதில் வேற உன் அக்கா வேற இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு மனசு இதாக தான் இருக்கும். டேக் யுவர் ஓன் டைம், நான் வெயிட் பண்ணுறேன். சரி எனக்கு கசகசன்னு இருக்குது சட்டையெல்லாம், நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல வேலைப்பா மழை வேறு நடுவில் வந்தது, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போகிறாங்க. வீரா அப்படின்னு நின்றுட்டுருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.